நான் அது கூட சண்டை போடணும்னா என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணணும். ஆனா அதெல்லாம் உனக்கு பாதிப்பு ஏற்படும். தோல அவன் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் பரவாயில்ல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. நான் ஏலியன்ஸை பார்த்து பயப்பட மாட்டேன். அந்த சாபத்தால என் பாடியை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். என் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சொல்றது ஈஸி, ஆனா செய்யறதுதான் கஷ்டம். நான் இன்னும் என் பவர்ஸை முழுசா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா பாட்டியோட சக்தியையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது என்னமோ சரியா வரும்னு எனக்கு தோணல. முயற்சி பண்ணி பாப்போம். கொடுத்துருங்க. இந்த சக்தி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வாழவே விருப்பம் இல்ல. என்னது? ஆளே மொத்தமா மாறிட்டானே. என் மண்டைக்குள்ள எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு மாறி இருக்கு. இவனோட வாய்ஸுக்கு என்னாச்சு? கேட்கவே கேவலமா இருக்கு. என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப வித்தியாசமானவன்னு தெரியும்ல. அடேங்க, இன்னொரு வாட்டி அப்படி சொன்னா உன்னை உண்மையாவே கொன்ற வேண்டாம். நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்? நான் அப்பவே செத்திருந்தா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? என்னோட பாடி ஆட்டோமேட்டிக்கா அதை டாட்ஜ் பண்ணிடுச்சு. ஒருவேளை இது அந்த காஜு பிடிச்ச கிழவியோடைய சக்தியா இருக்குமோ? அப்படிதான் நினைக்கிறேன்.